தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல போகிற விஷயத்த எல்லோரும் காது கொடுத்து கேளுங்க. என்னோட அண்ணனா, தம்பியா, அப்பாவா நினச்சி உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். என் பேர் அஸ்ரேல். எனக்கு அம்மா அப்பா கிடையாது. நான் வீட்டில் நானே எங்கள் அத்தை மட்டும்தான், அப்பாவோட அக்கா. ஓகேங்களா? நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். வீட்டில் தனியாக தான் இருக்கோம். இப்போது நேற்று நைட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் மணி 2 இருக்கும். நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு 45 to 50 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் நடுத்தர வயசு தான். அந்த ஆள் வீட்டு வாசலில் நின்று கதவு நாங்கள் குட்டி வீட்டில் தான் இருக்கோம். ஓகேங்களா? தனியாக தான் இருக்கோம். எங்களுக்கு யாரும் ஃபேமிலி சொந்த பந்தம்லாம் கிடையாது. யாரும் வரவும் மாட்டாங்க. தனியாக தான் இருக்கும். கதவை சாத்திட்டு கேட்டெல்லாம் பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு நான் கீழே தான் படுத்து தூங்குவேன். ஆப்போசிட்டில் நான் இப்போ தூங்குறேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் தான் கதவு. நான் அப்படி இருக்கப்போ என்னை நான் வாசலில் நின்று டக்குன்னு பார்க்குறேன். ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுது. அதாவது அவன் இந்த 45 வயசு இருக்கான் இல்லையா, மதிக்கத்தக்க ஆள். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நின்றுட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு சில பிஹேவியர்ஸ் ஒஸ்ட்டாக என்னமோ பண்ணிகிட்ருக்கான். புரியுதுங்களா? பண்ணிகிட்ருக்கான். எனக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு பார்க்கவும் பயம் வந்துருச்சு. நான் வெளில போயிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவன் இல்லை நான் போலீஸு அப்படின்னா. எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேன். பஸ்ஸு இங்கே தான் இறங்குனேன். எங்கே போகணுன்னு தெரியல, வீட்டு அட்ரஸ் தெரியல, தேட வந்தேன். அதான் என்ன அட்ரஸ் கேட்க வந்தேன் அப்படின்னு. அட்ரஸ் கேட்க வீட்டில் யாருமே இல்லை. பொம்பளைங்க இருக்க வீட்டில் 2 பேர் இருக்க வீட்டில் தனியாக இப்படி தான் வாசல். அது எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட் 2 மணிக்கு. இப்படி நின்று தான் பார்க்கணுமா என்ன? அதுவும் ஒரு மாதிரி என்ன சொன்னேன்ல, அந்த மாதிரி வேலையில் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், நான் லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், பதட்டத்தில் சட்டையை பிடிச்சிட்டேன். நான் எப்போவுமே சேஃப்டிக்கு இரும்பு சுத்தியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரும்பு சுத்தியில் கையில் வச்சிட்ருப்பேன் ஒரு சேஃப்டிக்காக. ஏன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள். பர்மக்கலை படிச்சிட்ருக்கேன். நான் பாக்ஸிங் ப்ளஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு ஒரு சேஃப்டிக்காக நான் எடுத்துகிட்டு அவனை அடிக்க போகிறேன். அவன் அப்படியே அலறலாம் அலையிட்டு ஓடுறான். அப்படியே தெரிச்சு ஓடுறான். ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு. எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில்? யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில்? இல்லை எனக்கு புரியல. அந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்ப எங்கள் அத்தை வீட்டில் அவங்களுக்கு வயசாகிருச்சு. ஓகேங்களா? 55+ ஆயிடுச்சு. எனக்கு 17. எனக்கு வெறும் 17 வயசு. நான் 12th படிக்கிறேன். அவ்வளோதான். நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். தனியாக இருக்கப்போ என்னென்ன எனக்கு தெரியல. யார் இந்த மாதிரி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் நேற்று நடந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் நடந்திருக்கோம். ஆனால் நாங்கள் எதேச்சியாக நினச்சி விட்டுட்டோம். 2வது டைம் நடந்தப்போ இப்போ நாங்கள் அலர்ட் ஆகிட்டோம். சேஃப்டியாக நாங்கள் இருக்கணும்னு கொஞ்சம் இதாகிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நடந்திருக்கு, இனி எத்தனை தடவை நடக்க போகுது, எப்போ என்ன நடக்கும்னு எங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும். இப்போ இருக்க அந்த கவர்மெண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சிங்கப்பெண் படைக்கு கால் பண்ணேன். நம்பர், அதாவது சிஎம் சார் சொன்னார் இல்லையா, எந்த இதுனாலும் ஃபோன் பண்ணுங்கள், இங்கே தான் பேட்ரோலில் இருப்பாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் இருக்க இடம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு பழனி வட்டமில் பாண்டிய நகர். பேட்ரோல் எப்போது நான் பார்த்ததில்ல. கூர்க்கா வருவாங்க வீக்லி ஒன்ஸில் எப்போயாச்சும் வருவாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் பேட்ரோல் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோவா நான் கவனித்தது கிடையாது. நான் லேட் நைட் தான் தூங்குவேன். 4 மணிக்கு அந்த மாதிரி தான் தூங்குவேன் எப்போவுமே படிச்சுட்டு. நான் பார்த்தது கிடையாது சீரியஸாகவே. அப்போது சிங்கப்பெண் படைக்கு கால் பண்ணுறேன். நாட் ரீச்சபிள், எடுக்கலை, லைன் கிடைக்கல. 10 தடவை ஃபோன் பண்ணுறேன், 20வது தடவை ஃபோன் பண்ணுறேன், 50வது தடவையும் ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 100க்கு ஃபோன் பண்ணுறேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க எடுக்கலை, ரிங்கு போகலை. என்ன பண்ணுறது? அக்கம் பக்கத்தில் கூப்பிட்றேன், வரல, யாருமே வரல. அந்த கற்று கத்துறோம் ரோட்டில். விஐபி ஏரியாவாம், யாருமே வரல சேஃப்டிக்கு. நாங்கள் 17 வயசு பொண்ணு, சரியா? எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? போஸ்ட் அடித்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். 17 வயசு மாணவி, 17 வயது மதிக்கத்தக்க மாணவி பாலியல் வன்கொடுமையில் மரணம், 45 வயது மனுஷன் பிடிப்பட்டான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நேற்று நான் சுத்தியல் எடுத்தேன். அவன் அடிக்கிறதுக்கு இரும்பு சுத்தியல் எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு வரேன். நான் சின்ன சுத்தியல் தான். எனக்கு இது போதும். இதை எடுத்தேன்.
நேற்று இதை எடுத்தேன் அவன் அடிக்கிறதுக்கு, நாளைக்கு அருவாள் எடுப்பேன், நாளைக்கு கத்தி எடுப்பேன். இப்போ நான் கொலை கூட பண்ணுவேன். எல்லா பொண்ணுங்களும் அருவாள் சுத்தியல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா எதுக்கு இருக்குது கவர்மெண்ட்டு, எதுக்கு இருக்குது போலீஸு, எதுக்கு படை? எப்போ ஃபோன் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையானாலும் எந்த நேரத்தில்னாலும் ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் வரோன்றாங்க. எங்கே வந்தாங்க நேற்று? இப்போது நான் போயிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் வந்து ஆனால் எனக்கு தெரியும் நேற்று நைட்டு அந்த மைண்ட் செட் எனக்கு எப்படி இருந்துச்சு. அவன் வந்து டக்குன்னு இந்த மாதிரி பார்க்குறப்ப நாங்கள் தனியாக இருக்கோம், வீட்டில் யாருமே இல்லை, நைட் 2 மணி, விஐபி ஏரியா, யாருமே கூப்பிட்டாலும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா இது விஐபி ஏரியாவாம், வரமாட்டாங்க. 6 மணிக்கு மேலே போயிட்டு கப்பு சிப்புன்னு படுத்து தூங்கிடுவாங்க, வரமாட்டாங்க யாருமே. சரி, அது ஓகே. இப்போது எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அருவாள் சுத்தியல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் எதுக்கு இருக்குங்க? உங்களுக்கு வேலை இருக்காதுல்ல, நாங்களே எடுத்துடுறோம். அப்போது ஒரு வேளை நான் ஏதாவது பண்ணி அடித்து கொண்டுட்டேன்னா வராதிங்க, என்கொயரிக்கு கூட வராதிங்க. என் மேலே தப்பு இல்லை, நீங்கள் கவனிக்கல, நான் கொண்டுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்காக யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். இதுக்கு தான் தற்காப்புக்களை கற்றுக்கோங்க. எல்லா பொண்ணுங்களும் தற்காப்புக்களை கற்றுக்கோங்க. யார் வீட்டில் விடலை, அம்மா விடலை, பொம்பளை பிள்ளை அடக்கமாக வைக்கிறாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, கட்டிக்க போகிற இடத்துல இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் இதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, கற்றுக்கோங்க. நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் வந்து எவனும் நம்ம முன்னாடி வந்து நிற்க முடியாது. எவனும் இப்போ எனக்கு வர்மக்கலை தெரியும், நான் எடுத்திருப்பேன், என்ன தான் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது பேனடு கேம், யூஸ் பண்ணக்கூடாதான், அடிமுறை யூஸ் பண்ணக்கூடாதான். சரி, ஓகே. இப்போது நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் வர மாட்டாங்க, கவர்மெண்ட்டு, அம்மா அப்பா வருவாங்களான்னு தெரில, மேபி எனக்கு இல்லை, அதனால் எனக்கு தெரில. கவர்மெண்ட்டு, அண்ணன், மாமா, ஃபேமிலி, பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, யாரும் நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு நம்ம தான். எவ்வளோ வந்தாலும் அடிங்க, சுத்தியலை எடுங்க, சுத்தியல் பத்தாது, அருவாள் எடுங்க, வச்சுக்கோங்க. சேஃப்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரேலாம் வேண்டாம், மிளகாத்தூள் வச்சுக்கோங்க, எடுத்து எங்கே தடவணுமோ அங்கே தூவுங்க. நான் வந்து டிஎம்கே ஃபேனும் கிடையாது, வீட்லையும் யாரும், எனக்கு பாலிடிக்ஸே பிடிக்காது. அதுக்குன்னு நான் பாலிடிக்ஸ் பிடிக்கலங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல கிடையாது. எனக்கு வந்து சேஃப்டி, அந்த இடத்துல எனக்கு எப்படி அன்சேஃபாக ஃபீல் ஆச்சு தெரியுமா? பிபி இருக்குது எனக்கு, ஹை பிபி ரைஸ் ஆயிடுச்சு, போயிடுச்சு, டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எந்த சிஎம் ஆச்சு, எந்த கட்சிக்காகவும் நான் பேச கிடையாது, யாருக்காகவும் பேச கிடையாது. ரியலாக நடந்த இன்சிடென்ட் நேற்று நைட்டு, இன்றைக்கி மத்தியானம் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ. அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நேற்று நைட்டு நடந்தது இந்த விஷயம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, நம்ம தான் பார்த்துக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தேவை கேர்ள்ஸ் சேஃப்டியாக இருக்கணும், நம்ம சேஃப்டியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் யார்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எதுவும். பெப்பர் ஸ்ப்ரேலாம் வேஸ்ட்டு, சொன்ன மாதிரி அருவாள் எடுத்துக்கோங்க கையில், இல்லைன்னா பெரிய பட்டா கட்டி வச்சுக்கோங்க, ஒரே வெட்டு தலையை வெட்டிட்டு. இப்படி மாதிரி ஆளுங்களாம் வாழணும்னு அவசியம் கிடையாது, சாவட்டுன்ற. எதுக்கு கவர்மெண்ட் என்ன வந்து பேசுது, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம், நாங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தோம், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் பேசுனது பொறுமையாக சார். ஒரே ஒரு கேள்வி, மாற்றவரும் நம்பி தானே உங்களை ஜெயிக்க வச்சோம். அப்போது இந்தியா யார் வந்தாலும் மாறாதா? இவங்களாம் யார் வந்தாலும் மாற மாட்டாங்களா? என்ன கவர்மெண்ட் என்ன சட்டம் வந்தாலும் மாறாதா?